மக்கள் பிரச்சினைகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மௌனம் சாதிப்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த நிலையில் பாஜகவின் மக்கள் விரோத திட்டங்களை ஆதரிப்பவரே எடப்பாடி என பே. சண்முகம் பதிலடி கொடுத்துள்ளார். எடப்பாடியை யாரோ பேச வைப்பதாக திருமாவளவனும், கொள்கையின்றி பாஜகவுடன் கூட்டணி வைத்த பழனிசாமி வெட்கப்பட வேண்டும் என முத்தரசனும் தெரிவித்துள்ளனர். மௌனம் சாதிக்கிறீங்க, மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி கூட நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க, கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன். கம்யூனிஸ்ட் பேரியக்கம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். அது மாசுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன். நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த ஒரே காரணத்திற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களே. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, கம்யூனிஸ்ட் போராடணுமா இல்லையான்றது மக்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு 8 மணி நேர வேலை நேரத்தை மாற்றி அமைக்கிற ஒரு சட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கம் கொண்டு வந்தபோது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தது தோழமை கட்சிகளோடு சேர்ந்து வெளிநடப்பு செய்கிற அளவுக்கு நடவடிக்கை மேற்கொண்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பது எல்லோருக்குமே தெரியும். அது மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்திய போதும் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டுதோறும் மின்கட்டணம் உயர்வதற்கு காரணமான உதய் மின் திட்டத்தில் கையெழுத்திட்டது யார்? அதிமுக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான் அவர் அந்த மாதிரி கையெழுத்திட்டு, அதன் விளைவாகத்தான் இப்போது மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் ஆண்டுதோறும் கட்டணத்தை உயர்த்த வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளாகியிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே மத்திய அரசாங்கம் எதை செய்தாலும் அதை கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பது, பிஜேபி அரசாங்கம் எது சொன்னாலும் அதை அப்படியே கேட்டு நடந்து கொள்வது என்கிற அணுகுமுறை முதல்வராக இருந்த போதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போதும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் மக்களுக்காக போராடுவதை பற்றி அவர் எங்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நகர்ப்புற வரி, வீட்டு வரி உயர்வு இவைகளை எதிர்த்து இதே கோவை மாநகரம் உட்பட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது, மார்க்சிஸ்ட் கட்சி போராடி இருக்கிறது, மின் உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்று போராடி இருக்கிறது. எடப்பாடி என்ன சொல்கிறாரு? கொள்கை என்று பேசிக்கொண்டு திமுகவை ஆதரிக்கிறார்கள். கொள்கைக்காக தாங்க ஆதரிக்க முடியும். கொள்கை அற்ற முறையில் உங்களைப் போல் ஆதரிக்க முடியுமா? எடப்பாடியை போல செய்ய முடியுமா? அதிமுக நண்பர்கள் சில இடங்களில் பேசுகிறாங்க, பொதுக்கூட்டங்களில், நிகழ்ச்சிகளில், விவாதங்களில் சொல்கிறாங்க, அதிமுக கொள்கை வேறு, பிஜேபி கொள்கை வேறு, ரெண்டும் எதிர்முதிரானது தான். ஆனால் நாங்கள் தேர்தலுக்கு கூட்டணி. என்ன கூட்டணி இது? இப்படி சொல்கிறதுக்கு உங்களுக்கு வெட்கமா இல்லை? வெட்கமா இல்லை? கொள்கை இல்லாமல் என்ன கூட்டணி? இந்த கூட்டணி நீடித்து நிலை பெற்று பலமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் கொள்கை பலம்தான். அது நீடித்து கொண்டு இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் எடப்பாடியை டெல்லிக்கு அழைத்து மிரட்டி அச்சுறுத்தி எடப்பாடியை சேர்த்து கொண்டார். அதிமுக சேரல. இன்னை வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் அதை விரும்பலை. பாஜகவோடு கூட்டணி சேர்வதை எங்களுடைய இதய தெய்வம் நிராகரித்த பாஜகவோடு நாங்கள் சேர மாட்டோம். அதிமுக தொண்டர்களுடைய நிலை இதுதான். மடியில் கணமில்லை, வடியில் பயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்கிற மாதிரி எடப்பாடியும் சொல்கிறார். மடியில் கணமில்லை என்றால் அமித்ஷாவின் நெருக்கடிக்கு நிர்பந்தத்திற்கு ஆளானது ஏன் என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். அது ஒரு அஜெண்டா. யார் அவருக்கு யார் கொடுத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஆனால் மக்களை சந்திக்கிற அவர் மக்களுக்கான கோரிக்கைகள் குறித்து பேசுவதை விட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது அல்லது விமர்சிப்பது என்கிற நிலையில் அவருடைய உரைகளும் பேட்டிகளும் விளங்குகின்றன. சாதாரணமான ஆட்களுக்கு இதில் உள்ள பின்புலம் என்னவென்று புரிந்து கொள்ள முடியும். அவராக இதை பேசவில்லை. அவரை இவ்வாறு பேச வைக்கிறார்கள் யாரோ என்றுதான் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.